Welcome to National Institute Madurai. Next question பாருங்க. Anand purchased a car for rupees 3,75,000. So ஒரு கார் வந்து பர்ச்சேஸ் பண்றான்னு சொல்லிருக்காங்க ஆனந்த்ங்கிற ஒரு பர்சன். ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான்? 3,75,000 வாங்குறதா சொல்லிட்டாங்க. அண்ட் சோல்ட் இட் அட் சோல்டுனால நம்மளுக்கு என்ன வந்துடும்? செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். அட் லாஸ் ஆஃப் 15%. இதே காரை வந்து எவ்வளோக்கு விற்கிறதா சொல்கிறாங்க? லாஸ் 15% லாஸில் விற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் எவ்வளோக்கு விற்றுருப்பான் அப்படிங்கிற அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 85, அதாவது 100லேருந்து 15 மைனஸ் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 85. ஸோ 85/100 இன்டூ ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸ் எதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் சொல்லுவோம். காஸ்ட் ப்ரைஸ் அவன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன வரும்? 3,75,000. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 3,75,000க்கு நம்ம 85% கண்டுபிடிக்கணும். 85/100 85%. ஸோ இதில் 1% நம்மளுக்கு என்ன வரும்? 100% வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 3,75,000. ஸோ இதில் 1% நம்மளுக்கு என்ன வரும்? 750 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 3,715 வரும். நமக்கு என்ன தேவை? நெக்ஸ்ட் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? 80. ஸோ ஃபர்ஸ்ட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதே அமௌண்ட்டை 1% கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அது அப்படியே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ அகைன் இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் நம்ம 8க்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 lakhs வரும். நமக்கு இப்போ என்ன தேவை? இந்த 80யும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணால் 85% கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0, 5, 7, 8, 1, 3. ஸோ என்ன வருது? 3,18,750. ஸோ இதானது செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. இஃப் √225 = 15, then the value of √2.25 plus √0.0225 plus √0.00225. ஸோ 225 இது எதோட ஸ்கொயர் நம்பர் தெரியும்? 15ஓட ஸ்கொயர் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 2.25 இதை ரூட்டை விட்டு எடுத்தா என்ன பண்ணுவோம்? ரூட்டுக்குள்ளே எத்தனை பாயிண்ட், அதாவது ரூட்டுக்குள்ளே நம்ம ஸ்கொயர் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பேராக தான் வெளியில் எடுப்போம். அதே மாதிரி தான் பாயிண்ட்டு வந்து 2 டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி நம்ம வெளியில் பாயிண்ட் வைக்கணும். இப்போ நம்ம 225 எதோட ஸ்கொயர் நம்பர் தெரியும்? 15ஓட ஸ்கொயர் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் போது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.5. அடுத்ததுக்கு பாருங்கள் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. சேம் 225 தான். பட் ஆனால் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க? 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம ரூட்டை விட்டு எடுக்கும்போது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 15 இந்த சைட் போயிடும். ஸோ 0.15. நெக்ஸ்ட் டைம் பாருங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க? 6 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம ரூட்டை விட்டு எடுக்கும்போது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 3 டிஜிட்னா வந்து 0.15 இந்த பாயிண்ட் வச்சு இங்கே 0. ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாமே ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 661 1.665. ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. Certain amount become 230 in 3 years at 5% simple interest. ஸோ இது எதில் கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? then the principal amount is, ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. சர்டன் அமௌண்ட் பிகம்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது? அமௌண்ட்டு பிரின்சிபல் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 230 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நார்மலாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துனா என்ன பண்ணுவோம்? 100 தான் என்ஆர். ஸோ என்ஆர்னா 3 × 5 அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? பிரின்சிபல். ஸோ பிரின்சிபலுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது, ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 115 எடுத்து பாருங்கள். 150 எடுத்தால் என்ன வரும்? இங்கே 0 கேன்சல் ஆயிரும். அகைன் இங்கே கேன்சல் பண்ணால் 2 and 3 வரும். ஸோ இங்கே 2ஆல் கேன்சல் ஆகுது. பாயிண்ட்டில் தான் வரும் பிரின்சிபல். கண்டிப்பாக என்னது பாயிண்ட்டில் இருந்திருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஓவரால் அமௌண்ட் பாருங்கள் ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 320 எடுத்து பார்த்தா 320. நெக்ஸ்ட் 180 பாருங்களேன். 180. ஸோ அதே மாதிரி இங்கே 0 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 9 வரும். ஸோ இங்கேயும் 2ஆல் கேன்சல் ஆகாது. ஸோ இங்கேயும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்கேயும் பாயிண்ட்லாம் வரும். ஸோ ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பி ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். இங்கே 100, இங்கே 3 × 5, இங்கே என்ன இருக்குது? 320. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 5
இங்கே 6. ஸோ இங்கேயும் 5 கேன்சல் பண்ணலாம். இங்கே 16 × 3 நம்மளுக்கு என்ன வரும்? யூனிட் பிளேஸ் பாருங்களேன், 6 3s 18 வரும். நமக்கு ஆப்ஷனில் 0 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னது ஆப்ஷன் டியும் வராது. தேர்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. ஸோ 100 என்ஆர் வந்து என்னது 3 × 5. ஸோ இங்கே என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 200. ஸோ இங்கே டேரெக்டாக கேன்சல் ஆயிடும். இங்கே என்ன வரும்? 5 2s 10, 10 × 3 30. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் 30. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்ன எடுத்திருக்கோம்? 200. ஸோ 200 + 30 ஓவரால் நம்மளுக்கு அமௌண்ட் என்னன்னு கிடச்சிருக்கு? 213 கிடச்சிருக்கு. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 200 இந்த மாதிரி 00 வர நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. இஃப் 2160 by √x = 240 then the value of x6. ஸோ இதை நம்ம டேட்டா கொஸ்டின்லேயே நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 24 இன்டூ என்ன பண்ணால் நம்மளுக்கு 216 வரும்னு பாருங்க. இங்கே 4 இருக்குது. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 வரும்? 4 வச்சு 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரும். பட் 4 2s இங்கே 8 தான் வரும். இங்கே 21 இருக்குது. 9 மல்டிப்ளை பண்ணலாமா? 9 4s 36, பேலன்ஸ் இங்கே 3 இருக்கும். 9 2s 18, 18 + 3 நமக்கு 21 வந்துடும். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? 9 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 9 இருக்கும். அது மாதிரி கீழே இருக்க √2 ரைட் ஹேண்ட் சைட் போனால் இங்கே √x ஆயிரும். இப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இங்கே 81, இங்கே x ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 81. ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். Study the given pattern carefully and select the number that can replace the question mark. So question mark replace பண்ண என்ன நம்பர் போடலாம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு இதுக்காக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா என்ன வரும்? 12. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே 1. ஸோ இந்த எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. இங்கே 3 போகுது, இங்கே வந்து 10 வருது. ஸோ எதுவுமே நம்மளால் இது பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேயும் 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன வரும்? 15 - 5 என்ன வரும்? 10. ஸோ அந்த 10ஓட சென்டரில் இருக்க நம்பரை ஆட் பண்ணிடுங்க. ஸோ 10 + 10 என்ன வந்துடும்? 20. சேம் அது மாதிரி இங்கே 27 18 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 19 வரும். ஸோ 19 + 11 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 13 வந்துடும். ஸோ ரெண்டு இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அதே லாஜிக்கில் இங்கேயும் நம்ம பண்ணலாமா? 45 - 15 நம்மளுக்கு என்ன வரும்? 13 வரும். ஸோ நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்குது? 10. ஸோ 30 + 10 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 40. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த நம்பர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் 5 7 11 17 25. ஸோ நம்பர் சீரீஸ் ப்ராப்ளம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சீரீஸ்னால் என்ன தான் பார்க்கணும்? டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும், இல்லைனா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் 5 இருக்குது. லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் என்ன இருக்குது? 25 இருக்குது. ஸோ 25 இருக்குது. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா? ஸோ இங்கே 7 11 17. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்ன வரும்? 2. 5 + 2 7. 7 + 4 என்ன வரும்? 11 வந்துடும். 11 + 6 என்ன வந்துடும்? 17 வரும். 17 + 8 என்ன வரும்? 25 வந்துடும். கீழே இருக்கிறது பாருங்கள். ஸோ 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. 2 4 6 8. டெஃபினட்டாக அப்புறம் எப்படி தான் அடுத்த இது டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்? 2 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ப்ளஸ் 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ 25ஓட 10 ஆட் பண்ண என்ன வரும்? 35. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.